டெல்லி எல்லையில் ஒருபுறம் விவசாயிகள் மீது கண்ணீர் புகைகுண்டு வீசப்பட்ட நிலையில் மற்றொரு புறம் பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜீவ். அவரிடம் பேசலாம். ராஜீவ், ஒருபுறம் விவசாயிகளை தடுக்கிறதுக்காக காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. இன்னொரு புறம் மத்திய அரசு அவங்கள பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க. இதுல விவசாயிகளுடைய நிலைப்பாடுதான் என்ன, மத்திய அரசோட நிலைப்பாடு என்ன என்பது குறித்து நீங்க சொல்லுங்க. ராதா, அதாவது பல்வேறு முக்கிய அம்சங்கள் அடங்கிய அந்த கோரிக்கைகளை வலியுறுத்திதான் விவசாயிகளுடைய இந்த பேரணியானது அவர்கள் அறிவித்து இப்பகுதிகளில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்னதாகவே 2 முறை பேச்சுவார்த்தைகள் மத்திய அரசு நடத்திய 2 முறை நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தன. காரணம், விவசாயிகளுடைய மிக முக்கிய அந்த கோரிக்கைகள் மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ளாதது காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில மீண்டும் மத்திய அரசு தற்போது விவசாயிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக விவசாய சங்கங்கள் ஆலோசனை நடத்தி அதன் பின்பே முடிவு செய்து அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பது தொடர்பாக அந்த முடிவை அறிவிப்பார்கள். மத்திய அரசை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு நலம் சார்ந்த விஷயங்களில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாகவும், அதே போல இந்த போன்ற எந்த ஒரு போராட்டங்களில் விவசாயிகள் ஈடுபட வேண்டாம், மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பை தாருங்கள் என்பதை தொடர்ந்து பல்வேறு அமைச்சர்கள், குறிப்பாக அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த மத்திய அமைச்சர்களான பியூஷ் கோயல், முண்டா உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் வலியுறுத்தலாக விவசாயிகளுக்கு முன்னெடுத்து கேட்டு வரக்கூடிய நிலையில இந்த ஒரு பேச்சுவார்த்தையானது மீண்டும் 3வது முறையாக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, அவர்களுடைய அந்த போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தும் விதமாக 6 மாதங்களுக்கு தேவையான அந்த உணவு பொருட்களுடன் எல்லைகளிலே விவசாயிகள் தொடர்ந்து அங்கு கூடியிருக்கின்றார்கள். இதை அடுத்துதான் டெல்லியில் இருக்கக்கூடிய அனைத்து எல்லை பகுதிகளிலும் காவல்துறையினர் கடுமையான இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட முக்கிய அந்த நகரங்களிலிருந்து அதிகப்படியான விவசாயிகள் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 50,000க்கும் மேற்பட்ட அந்த டிராக்டர்கள் கொண்டு வழிநெடுத்திருக்கக்கூடிய அந்த விவசாயிகளை டெல்லி மாநிலத்திற்குள் நுழையாதவாறு இந்த பாதுகாப்பு அரண்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இன்று பிற்பகல் இந்த மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தையில் பங்கேற்கலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக விவசாய அமைப்புகள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றார்கள். அதன் பின்பு அவர்களுடைய அந்த முடிவை அறிவிப்பார்கள். இல்லை என்றால் இந்த பேச்சுவார்த்தை பங்கேற்க போவதில் இல்லை என்பதன் ஒரு பட்சத்தில் இவர்களுடைய அந்த பேரணியானது திரும்ப பெறப்படாது, மத்திய அரசுக்கு எதிராக அவர்களுடைய அந்த போராட்டம் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்று விவசாயிகள் தரப்பிடமிருந்து தற்போது சொல்லப்படுகிறது. பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கலாமா வேண்டாமா அப்படின்னு விவசாயிகள் முடிவெடுப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய பார்வையின்படி, செய்தியாளர் பார்வையின்படி அவங்க பங்கேற்பாங்களா பங்கேற்க மாட்டாங்களா அப்படிங்கறத நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதாவது விவசாயிகளை பொறுத்தவரை இந்த தேர்தலுக்கு முன்னதாகவே அவர்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. காரணம், தேர்தலுடைய அந்த முடிவுகள் எவ்வாறு வரப்போகிறது என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதன் காரணமாகவே தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மத்திய அரசு உடனடியாக கவனம் செலுத்தி அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை அடிப்படையாக வலியுறுத்திதான் அழுத்தம் கொடுக்கும் வகையில இந்த போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து வந்திருக்காங்க. மத்திய அரசை பொறுத்தவரை தேர்தலுக்கு பின்பு இது தொடர்பான விவசாயிகள் தொடர்பான அந்த பேச்சுவார்த்தைகளில் விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டு இந்த விவகாரங்களில் ஒரு முடிவை எட்டலாம் என்பது மத்திய அரசினுடைய ஒரு வாதமாக இருக்கிறது. காரணம், இன்னும் சில மாதங்களில் அந்த தேர்தலானது நடைபெற இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வர இருக்கின்றது. ஒருவேளை அறிவிப்பு, தேர்தலுக்கான அந்த தேதி அறிவிப்பு வரும் பட்சத்தில் அந்த நொடியிலிருந்தே தேர்தல் விதிமுறைகள் அமல்படுத்தப்படும். அதன் அடிப்படையில் எந்த ஒரு புதிய திட்டங்களோ எந்த ஒரு அறிவிப்புகளோ மத்திய அரசால் வெளியிட முடியாது. இதன் காரணமாக அவசரப்பட வேண்டாம். இந்த தேர்தலுக்கு பின்பு உங்களுடைய அந்த அனைத்து கோரிக்கைகளையும் விரிவாக ஆலோசனை நடத்தி அதன் பின்பு ஒரு முடிவுக்கு வருவோம் என்பது போன்ற ஒரு விஷயங்களை மத்திய அரசு சார்பாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் விவசாயிகள் தரப்பிலிருந்து உடனடியாக இதற்கான ஒரு உத்தரவாதத்தை மத்திய அரசு அளிக்க வேண்டும். இதனை தேர்தலுக்கு முன்னதாகவே
கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த ஒரு போராட்டங்கள் வந்து முன்னெடுத்து செல்லப்படுகிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த இது போன்ற ஒரு நிலையில் தான் 2020ஆம் ஆண்டு அந்த 3 வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகள் கடுமையான ஒரு பேரணியை வந்து நடத்தியிருந்தார்கள். டெல்லியில் நுழைந்து அந்த போராட்டம் மிக ஒரு வன்முறையில் வெடித்த நிலையில 3 அந்த வேளாண் சட்டங்களை வந்து திரும்ப பெறப்பட்டிருந்தது. அதே போக்கில் தான் இந்த கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி இந்த பேரணியை வந்து டெல்லியை நோக்கி பேரணி என்ற ஒரு தலைப்பில வந்து அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள். மத்திய அரசு அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்கலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக ஆலோசனை வந்து நடத்திய பின்பு அவர்களுடைய அந்த முடிவை வந்து அறிவிப்பார்கள். அதன் பின்பு இந்த ஒரு பேரணிக்கு அவர்களுடைய அந்த போராட்டம் முற்றுப்புள்ளிக்கு வருமா அல்லது தொடருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ராஜா, நிச்சயமாக ராஜீவ், விவசாயிகளுடைய போராட்டத்தை தொடர்ந்து மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள். விவசாயிகள் பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். ராஜீவ், நன்றி விவரங்களுக்கு.